ஆண்டவர் வரணும், வெளிச்சத்தை வரணும், வீசலாம், இது எனக்கு சத்தியமா எல்லாம் கொடுக்கணும் என்று சொல்லும் போது, இப்படி உங்களுக்குள்ள உங்களுக்கு ஜெபம் பண்ணி போகும்போது, என்ன கேள்வி கேட்கும் போதும் ஓ ஸ்தோத்திரம், ஆண்டவர் உங்களுக்கு தருவார். பயப்படக்கூடாது. காத்தடிக்கும் என்னால் உங்களை விழுகாம அவர் குடிக்குவார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய காத்தடிச்சாலும் ஏசப்பா உங்களை வீழாத, கொஞ்சம் கூட ஒரு ஒன்னும் பத்தாம ஒரு கல்லு கூட மேத்துல இந்த உடம்புல தொடாம உங்களை சேஃபா பிடிக்கும். அதா இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம புரியுற விஷயம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அடுத்து நமக்கு ஒரு வசனத்தை படிக்கலாம். உபாகமத்துல 16 அதிகாரத்துல நம்ம படிக்கும் போது உங்களுக்கு தெளிவான கொஞ்சம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. உபாகமத்துல 16:20 படிக்கலாமா? உங்களுக்கு எந்த தேசத்தில் இருக்கிறதோ அந்த தேசத்துல ஆண்டவர் புரிஞ்சுக்கு இயேசு கிறிஸ்துவை புரியும் போது உங்களை வாளெல்லாம் அவர் தலையாக்கி மாத்துவார். படிக்கலாமா? நீ இருக்கிறது ஆண்டவர் கொடுக்கிற தேசத்தை, இந்த தேசத்தை, இந்த மணிகாரம் பட்டி இந்த கிராமத்துல தேசத்தை உங்களுக்கு கொடுத்த இந்த இடத்துல ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தை உங்களை ஆண்டவரை நீதியோட உங்களை ஜெபம் பண்ணும் போது உங்களை எந்த ஊர்ல வச்சிருக்கிறதோ, எந்த தேசத்தை வச்சிருக்கிறதோ அதே தேசத்துல உங்களை பயப்படுத்துறதும் அபமானப்படுத்துறதும் முன்னாடி உங்களை ஆண்டவரை பெரியவராக்கும். ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நினைச்சு பாருங்க, உங்களை எந்த கிராமத்துல இருக்கிறதோ, எந்த தேசத்துல இருக்கிறதோ அதே தேசத்துல அதே இடத்துல உங்களை என்ன பார்க்க போற? வாளெல்லாம் தலையாக்கி இதான் ஆண்டவர். அல்லாது உங்களை கொண்டு வந்துட்டு உங்களை ஆண்டவரை நம்பி வந்துட்டு இல்ல நான் சும்மா விட்டுருக்கேன், எனக்கு வேணாம், அப்படி ஆண்டவர் சொல்றது எனக்கு புரியல. எத்தனை பேர் அவரோட பக்கத்து வந்தோம் அத்தனை பேரையும் அவர் சேர்த்து நிற்பார். சேர்த்து நிறுத்திட்டு அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்தார். நம்ம கையில ஒரு 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 100 ரூபாய் நம்ம பாப்பாவை கூட்டி ஆண்டிப்பட்டியில போறாரு. பாப்பா கேட்பாரு, அம்மா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. அப்போ நம்ம என்ன செய்வாரு? இல்ல நான் தரமாட்டேன்னு சொல்லுவியா? இல்ல கொடுப்பியா? அது என்ன சொல்லுவாரு? இல்ல நான் தரமாட்டேன். அப்ப அவர் ரொம்ப கேட்பாரு, இல்லம்மா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கணும், அது கொடுத்தே ஆகணும், எனக்கு தரணும், ஐஸ்கிரீம் தரணும். இப்படி கேட்கும் போது நம்ம என்ன செய்யும்? கொடுக்கும் இல்ல. நம்மள அவ்வளவு கொடுக்கும் போது 100 ரூபாய் வச்சுட்டு நம்மள அது செய்யும் போது இந்த உலகத்துக்கு கீழே இவ்வளவு சத்தியத்தை நம்ம புரிஞ்ச, நீதியை புரிஞ்ச, இவ்வளவு சொத்த சுவை இருக்குது, எல்லாத்தையும் உண்டாக்குறத நம்ம ஆண்டவர், நம்ம உண்டாக்குறது ஆண்டவர். நம்ம கேட்டா தரும் இல்லையா? என்னோட கேள்வி, தருமா இல்லையா? தரும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? பரலோகத்தை பார்க்கணும், ஆண்டவரை பார்க்கணும். செகண்ட் நமக்குள்ள நீதி வரணும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நம்ம மனசாட்சிக்கு உள்ள மனத்துக்கு தப்பான ஒரு விஷயம் வந்தா செய்யக்கூடாது, அதை விட்டு மாறணும். இப்ப சப்போஸ் ஒரு ஆளு சும்மா ஒரு பொய் சொல்லியிருக்கு, நம்ம மனசுக்குள்ள ஒரு காயப்பட்ட மனசு, நான் பொய் சொல்லிருச்சு இல்லை, நான் ஒரு பொய்ய சொல்லி அதை பரிசுத்த ஆவி ஒருவனுக்கு உள்ள இருந்து அவனுக்கு மனசுக்குள்ள காயப்படும். ஐயோ நான் பொய் சொல்லியிருக்கு, அது எப்பயும் மனசுக்குள்ள கிடந்து ஒரு சங்கடமாய் போயிருக்கு. அப்ப நமக்கு அது புரியும். ஃபர்ஸ்ட் ஒரு பாவம் செய்யும்போது நமக்கு புரியும், நான் பொய் சொன்ன பாவம் இருக்கும், பின்ன அவர் செய்ய மாட்டாரு. பின்ன அதுல இருந்து மாறி வந்தது. ஒரு அசிங்கத்தை பேசுறதுக்கு நான் எடுக்க நம்ம மனசுக்குள்ள வரணும். எஸ்அப்பா, நான் உங்களை துதிக்கிறது நாவா இருக்குது, நான் உங்களை ஜெபம் பண்றது நாவா இருக்குது, நான் மற்றவருக்கு முன்னாடி உங்களை மகிமைப்படுத்துறது நாவா இருக்குது. இதுக்குள்ள பொய் வரக்கூடாது, இதுக்குள்ள அசிங்கத்தை வரக்கூடாது, இதுக்குள்ள சத்தியத்தை வரணும், நீதியை வரணும். நான் 10 பேர்கிட்ட உங்களை பத்தி சொல்லி கொடுக்கறத மகிமைப்படுத்துறது நாவா இருக்குது. அதா இருக்கணும் நீதி. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நீதி உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்க, உங்களை ஆண்டவர் உயர்த்துவார், நிச்சயமா உயர்த்துவார். யார் சாட்சியா இருக்கு? நீதி நமக்குள்ள இருக்குன்னு வச்சுக்க. ஒரு ஆள்கிட்ட ஒரு 5000 நம்ம கையில வந்துச்சு, நான் வாங்கல, நான் தரமாட்டேன், நல்லா நான் தரேன், உங்களுக்கு நான் தரேன், 5000க்கு 6000 தரேன். அதா இருக்கணும் நீதி. அது கொடுத்துன்னு வச்சுக்க, உங்களை உயர்த்துவாராங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர்கிட்ட நான் ஜெபம் பண்ணும் போது பாக்குறது ஒரு விஷயம், ஆதி காலத்துல அவர் அப்பா அம்மா எல்லாம் காசு வாங்கிட்டு கொடுக்கல,
அவரோட கண்ணீர் வீட்டுக்குள்ள ஒரு சாபமா கிடைக்கிறார், ஒரு சாபமா கிடைக்கிறாரு. அப்ப எத்தனை வேலை செஞ்சாலும் உயர்ச்சி இல்லை. அவர் அழுகிறத கண்ணு நீரு வீட்டுக்குள்ள இப்படி வந்து கெடுக்கிறார். சிலவங்க எல்லாம் பார்ட்டிஷன் பண்ணும் போது, ஒரு அப்பாவுக்கு 5 மக்கள் இருக்குன்னு வச்சுக்க, அது ஒருவனுக்கு 1 கொடுக்கல, வெளியே விட்டுருச்சு, போடா வெளியே விட்டுருச்சு. பாக்கி 4 பேரை சொத்து வீதம் இருந்துச்சு, எல்லாம் பார்ட்டிஷன் பண்ணி எடுத்துச்சு. இந்த ஒரு ஆள் இந்த அழுது அவரோட கண்ணு நீர் 4 பசங்களோட வீட்டு இப்படி நிற்கிறாரு. எப்படி ஆண்டவர் உயர்த்தும்? சாபம், அது நீதி இல்லை. அப்ப எப்ப நம்ம பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு நீதி வரணும், ஒரு நீதி வேணும். நம்ம சப்போஸ் உங்களை ஒரு வேலைக்கு போயின்னு வச்சுக்க, காலையில 8 மணி டு 3 மணி வரை வேலை, மத்தியானத்துக்குள்ள 1 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு அவர் முதலாளிட்டு சொல்ற, நான் 3 மணி வேற வேலை செஞ்சு காசு கொடு. நீதி இருக்கியா? நீதி இருக்கியா? நீதி இல்லை. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் எப்ப நம்ம உயர்த்தும்? உங்களை அப்படின்னு சொல்ல மாட்டோம். உயர்த்துமா? உயர்த்தல. நம்ம ஒரு வேலை செய்யும்போ, சிஸ்டர் ஒரு வேலை செய்யும்போ, யாருக்கு வேலை செய்யணும்? கர்த்தருக்கு வேலை செய்யும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதா இருக்கணும் நம்ம முக்கியம். இந்த வாழ்க்கையில எடுக்கிறது, இன்னைக்கு எடுக்கிறத முடிவு இதா இருக்கணும். எசப்ப உலகத்தில் உள்ளதை நான் இன்னும் நேசிக்கிறேன், நான் பரலோகத்தை இன்னைக்கு நேசிக்கிற நீதி எனக்கு வேணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படி நான் இருக்கும்போது உபாகமத்துல 16:20 சொன்ன மாதிரி என்னோட தேசத்துல ஆண்டவர் என்னை உயர்த்துவாரு, என்னோட தேசத்துல ஆண்டவர் என்னை நடத்துவாரு, என்னோட தேசத்துல நீதி இருக்கிறதுனால எல்லா மக்களைக்கால் மகிமையோட நான் வாழெல்லாம் ஆண்டவர் என்னை தலையாக்கி மாத்துவார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை நம்ம படிக்கும்போது யாக்கோபு 4 அதிகாரத்துல 1, 2, 3 ஒரு வசனத்தை படிக்கலாமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீதி ஒருவனுக்கு வரணும்னு வச்சுக்க, அவனுக்கு உள்ள ஒரு எரிவு, ஒரு தீ எப்பயும் வந்துட்டு இருக்கு, ஒரு தீ எப்பயும் வந்துட்டு இருக்கு. யாக்கோபு அதுக்கு 4 அதிகாரத்துல இருந்து 1, 2, 3 ஸ்தோத்திரம். போதும் போதும். ஒண்ணு கிடைக்காம இருக்கிறது ஒரு விஷயம், எத்தனை ஜெபம் பண்ணிட்டு கிடைக்காம இருக்கிறது ஒரு விஷயம். நான் ஃபர்ஸ்ட் சொல்லிருச்சு, ஆண்டவரோட ரூட்ல போயா நமக்கு என்ன கிடைக்கும்? நிறைய சொத்து பொருளை உறுதியே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பரலோகத்தை பார்க்கணும், நீதியை பார்க்கணும். இது இல்லாம ஒரு கூட்டக்காரி, 2 கூட்டத்துல ஒரு கூட்டம் நான் சொல்லியிருக்கேன், இன்னொரு கூட்டம் இருக்கு. என்ன சொல்லுமா? எப்ப கூட்டத்துல வந்திருந்தாலும் எனக்கு இடத்த வாங்கணும், விவசாயம் பண்ணணும், பசங்களை வெளிநாட்டுக்கு போகணும், கல்யாணம் நடக்கணும், வீடு வேணும். இதே உலகத்துல என்ன பொருள் இருக்கிறதோ அதை ரொம்ப அதிகமா நேசிச்சுட்டு வருவார். அப்ப இவர் ரொம்ப வீட்டுல போட்டு கேட்குவார், ஆண்டவர்கிட்ட கேட்குவாரு, எசப்பா எனக்கு அது வேணும், இதை வேணும், அதை வேணும், இதை வேணும். எப்பயும் தொந்தரவா இருக்கும். இங்க ஒரு பட்சம் எனக்கு சொத்து சுகம் வேணாம், பரலோகம் மட்டும் போது நீதி எனக்கு புரியணும். அவருக்கு ஆண்டவர் இப்படியே சேர்த்து கொடுத்துட்டு இருந்தோம், இவருக்கு என்ன செஞ்சாரு? ஒண்ணுமே கொடுக்காம இருக்கு. அப்ப அவர் மனசுக்குள்ள வீட்டுக்குள்ள நிறைய சண்டை வரும். எத்தனை நாள் கேட்டுருச்சு, நான் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துதா? அவருக்கு கொடுத்துருச்சு இல்லையா? அப்ப என்னோட பக்கத்துல வந்து ஜெபம் கேட்டவா அவருக்கு கொடுத்துருச்சு, எனக்கு தர மாட்டேன். ஏன்? ஆண்டவர் 2 பேர் இருக்கியா, ஆண்டவர் 2 பட்சம் இருக்கியா? என்னோட ஒரே சேர்ல, ஒரே இடத்துல 2 சேர்ல, ஒரே நாள்ல, ஒரே டைம்ல ஆண்டவரோட வசனத்தை நான் கேட்கும்போ அவருக்கு நிறைய கொடுத்துருச்சு, எனக்கு கிடைக்கல. நான் நேரத்து வாத்தியாருக்காருக்கு சொன்னது மாதிரி அவருக்கு கொடுத்துருச்சு, எனக்கு தரல. ஏன் காரணம்? இது கேள்வி. மனசுக்குள்ள இப்படி பெருவிருப்பாரு. பெருவிருக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாரு? இப்படியே பேசிட்டு இருக்காரு, புலம்பிட்டு இருப்பாரு. ஏன்? இல்ல இல்ல இல்ல, இது ஒரு புலம்பிட்டு நடக்காரு. அதுதான் ஃபர்ஸ்ட் யாக்கோபு சொல்றாரு. வாசிக சிஸ்டர் 4 அதிகாரத்துல இருந்த 1வது. வீட்டுக்குள்ள யுத்தம், மனைவியிட்ட யுத்தம், பசங்களுக்கு சண்டை, எப்ப பார்த்தாலும் குறைய பேசுறாரு. இப்படி பேசிக்கா சாயந்தரம் 6 மணி தொட்டு 7 மணி வரை இப்படியே சண்டை அடிச்சுட்டு உட்கார்ந்து இருந்த கொடு சொன்ன தரமாட்டேன். வீட்டுக்குள்ள எப்ப பார்த்தாலும் சண்டை, மனைவியா அடிச்சு கீழே போட்டுருவாரு, வீட்டுக்காரர் அசிங்கப்படுத்துவாரு, மக்கள் அசிங்க பேசுவாரு, எல்லாம் பேசிட்டு அதே வாயிலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கிட்டா கொடுப்பியா இல்லையா? தரவே இல்லையா? அப்ப நமக்கு நீதி இருக்கியா? இல்ல. அப்ப நீதி
கிடைக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்? பரலோகத்தை புரியும். இன்னும் நிறைய பேருக்கு கிடைக்காம இருக்கிறது ஒரு காரணம் தான். நிறைய பேருக்கு ஒண்ணும் கிடைக்காம இருக்கிறது ஒரு காரணம் அதான் இருக்கும். இந்த வசனத்தை கொடுக்கும் போது அவர் மாறுவார். இல்ல ஐயா, நான் இன்னி ஜப கூட்டத்தில் உட்கார்ந்து இருந்தேன், எனக்கு ஏசப்பாவை கரெக்டா புரியணும், என்னால கண்ணா போயிடும். இப்ப புரியுதா? நம்மளும் ஒரு வருடம் ஒரு வீடுக்கு சப்போஸ் ஜெபம் பண்ணி உபாசம் எடுத்து ஜெபம் பண்ணி, ஏசப்பா நம்ம ஜெபம் பண்ணும்போது எல்லாம் நம்ம மனசுல நினைப்பாரு, எனக்கு ஒரு வீடு வேணும். நம்ம நீதியும் சத்தியத்திலும் நடக்கிறாரு. அப்போ ஒரு நாளைக்கு கரெக்ட் ஏசப்பா அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வைக்கிற டைம்ல பிசாசும் வந்திருக்கும். வர்ற டைம்ல நம்ம வீட்டுக்குள்ள சண்டை வந்துன்னு வச்சுக்க, அதே ஆசீர்வாதம் பக்கத்து வீடு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடும். ஹல்லேலூயா. அப்ப இன்னும் நம்ம வீட்டுக்குள்ள சண்டை வரும்பவங்க நினைக்கணும், எனக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் வாசப்படியில கொண்டு வைக்கிறத டைமா இருக்கும். இது சண்டை வைக்கிறத டைம் முடிச்சிட்டு மீண்டும் நம்ம ஜெபம் பண்ணும் போது அதே வசனம் இருக்கும். யாக்கோபு 4:1 படிக்கும் போது அடுத்த வசனம் சிஸ்டர். அவயவங்களில் போர் செய்யறார். சண்டை அடி எப்பயும் பிரச்சனை. மனைவி ஒண்ணு சொன்னா அப்பே அடி. வீட்டுக்குள்ள சண்டை. இதை வச்சு 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 ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போவாரு. சண்டை கூடி அசிங்கத்தை பேசி சர்ச்சில் போவாரு, திருவிருந்து சாப்பிடாரு. நினைச்சு பாருங்க, எப்படின்னு நினைச்சு பாருங்க. இது கேட்ட ஆண்டவருக்கு தருவே இல்லையா? தரமாட்டேன். அடுத்து 2வது வசனம் சிஸ்டர். ரொம்ப ஆசிக்கிறாரு, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் வருமானத்தை வரும்போது நான் 5 லட்சம் ரூபாய்க்கு காரு மனசுக்குள்ள ஆசிக்கிறாரு. நினைச்சு பாருங்க, 10,000 ரூபாய் வருமானம் இருக்கு, நான் 5 லட்சம் ரூபாய்க்கு காரு மனசுக்குள்ள கொண்டு வந்து இப்படியே பார்த்துட்டு படுக்கிறாரு. அது கிடைக்காம இருக்கும்போது வீட்டுல சண்டை.